இருக்காங்க. அவங்க பேர் கனி. இங்கே எவ்வளோ வருஷமாக கல்யாணம் பண்ணிருக்கீங்க? 6 வருஷம். 6 வருஷமா. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆகுது? கல்யாணம் 1997 இன்னைக்கு என்ன கேள்வி அப்படின்னா, ஒரு வீட்டில் பெண் குழந்தை, ஆண் குழந்தை, 2 குழந்தை இருக்கு. அப்பா அம்மா இருக்காங்க, அக்கா தங்கச்சி எல்லாரும் இருக்காங்க. அதுதான் நம்ம வீடு அப்படின்னு நினச்சி நம்ம வீட்டில் இருக்கோம். ஆனால் பொன் குழந்தைங்க சில பேர் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வீடு தான் உன் வீடு, கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்தால் அந்த உரிமை போயிடுது. நம்ம இருக்கிற இவ்வளோ நாள் பிறந்து வளர்ந்த வீடு அம்மா வீடை வந்து ஈஸியாக சொல்லிடுறாங்க. அது அம்மா புதுசாக அந்த வார்த்தை சொல்லிடுறாங்க, அம்மா வீடு கிடையாது, அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. அது உண்மைதானா? அது அப்படி தான் பார்க்கணுமா? இப்போ இந்த கேள்வி நான் ஏன் கேட்குறேன்னா, இனி வரப்போகிற பசங்களுக்கு நீங்கள் சொல்கிற ஆன்சர் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குன்றதுக்காக நான் கேட்குறேன். அது அப்படிதான், நான் ஹஸ்பண்ட் வீடு தான் வந்து நம்ம வீடுன்னு பார்க்கணுமா, அது அம்மா வீடு அப்படி தான் பார்க்கணுமா? இல்லை அப்படின்னா கிடையாது. எது உங்களோட படியெல்லாம் இது கிடையாது. நான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருந்தவங்க தான். ஆனால் நான் படிக்கலை. என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, அசில்தாவு கல்யாணம் பண்ணி கொடுத்து இப்போது எனக்கு வந்து 3 பசங்க இருக்காங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, என் பிள்ளையெல்லாம் சின்ன பசங்களாக இருந்துச்சு. என்னை வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு நான் 3வது பொண்ணு. நான் வந்து பேர்காலத்துக்கு நான் பேருக்கு சொல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அம்மா வீட்டில் இருந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க டக்குன்னு ஒரு நாள் சொல்லுவாங்க, எங்கள் தம்பி வந்து கேட்டாரு, அக்கா உனக்கு தான் நான் சாப்பாடு போட முடியும், உன் பிள்ளைக்கு தான் நான் சாப்பாடு போட முடியும், ஆனால் உன் புருஷனுக்கு நான் சாப்பாடு போட முடியும். அவர் எங்கேயாட்டி ஏதாட்டும் வேலை செஞ்சுட்டு வர சொல்லிருக்காரு. அப்போ அவர் என்ன பண்ணார், உங்கள் அம்மா உங்கள் தம்பி உங்கள் அம்மா இந்த மாரி சொல்கிறாங்க, நான் வீட்டை விட்டு வெளியே போகிறேன். என் பிள்ளையில என்னெல்லாம் அனாதையாக விட்டு குழந்தை பிறந்து 4 நாள் விட்டுட்டு போயிட்டாரு. எங்கே சென்னைக்கு வந்துட்டாரு. நான் என் பிள்ளைய வச்சுட்டு எங்கள் அம்மா கிட்ட சத்தம் போட்டேன், அம்மா என் புருஷனுக்கு அப்புறமா நீங்கள் தானம்மா பார்த்து என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, ஆனால் நீங்களே இப்போ என்னை சொல்லிட்டு என் புருஷன் எப்படி ஆகிடுச்சு. நான் என் பிள்ளைய கொண்டுக்கிட்டு எங்கள் அம்மா போனேன், இருக்க இஷ்டம் இந்த வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் வீட்டை விட்டு உடனே வெளியில் வந்துட்டேன். வந்தப்போ என் கூட பிறந்தது வந்து 10 பேர் கிட்ட. நான் யாருக்கிட்டையுமே நான் போய் நிற்கிறேன். என்னை யாருமே என் மேலே இறக்கப்படலை. ஆனால் ஒரே வீட்டிலே தான் என் வீடு இருக்குது. யாருமே என் மேலே இறக்கப்படல, யாருமே என்னை பற்றி யோசிக்க கூட செய்யலை. ஆனால் என் குழந்தை பிறந்து எனக்கு 4-5 நாள் தான். நான் அழுதேன், கடவுளே நான் எங்கே போவேன், நான் எப்படி போவேன், நான் யார்கிட்ட போய் நான் கேஸ் கேட்கேன். ஆனால் என் புருஷனே என்னை வந்து யோசித்து கூட பார்க்கல. எப்படி நம்ம பிள்ளையோடு இப்படி விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு யோசிக்கிறேன். நான் என் புருஷனுக்காக என் அண்ணன் வீடு சண்டை போட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். ஒரு பிஞ்சு போன ஒரு சாதாரண ஒரு குடிசையில் போய் 50 ரூபா வாடகைக்கு கேட்கப்பட்டேன். 50 ரூபா வாடகை போய் உட்கார சொல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மழை பெஞ்சா ஒழுகும். அப்போ அந்த டைமில் பொங்கல் எங்கள் அக்கா எல்லா பேருக்குமே சீர்வரிசை போகுது. அவங்களாம் நல்லா இருக்காங்க, சீர்வரிசை. நானும் என் பொண்ணு மட்டும் ஒரு வயசு சோத்துக்கு கூட காசு இல்லாமல் என் பிள்ளைக்கு பால் கொடுக்க முடியாமல் அழுதுகிட்டு அந்த குடிசைக்குள்ளே இருந்தேன். எனக்கு புருஷனே என்னை விட்டுட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா வெளியே போய் சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லி கத்தறி அழுதுகிட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன பண்ண, உடனே நம்ம இதுக்கு நம்மளை விட்டுருங்க, நம்ம பிள்ளைகளுக்கு நம்மளை நம்பி நம்ம ஒரு பொண்ணை பெற்று வச்சுருக்கோம், இதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளை இருந்தேன் இலைக்கு விற்றேன், வீடு விற்றேன், எல்லாம் விற்று என் பிள்ளைகளை தான் காப்பாற்றுறேன். 3 பசங்களையுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன். என் 3 பிள்ளைங்க அம்மாவும் விட்டுட்டாங்க. அண்ணன் அக்கா தங்கச்சி யாரும் சேர்த்துக்கல, அண்ணன் தம்பி யாரும் சேர்த்துக்கல. நம்ம பிரச்சனை கேட்டதுனால அவன் நம்மளை பற்றி யோசிக்காமல் விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட என் பொண்ணுக்கு 3 வயசு ஆகிற வரைக்கும் கிழங்கு விற்று, மீன் விற்று, கருவாடு விற்று என் பிள்ளைய நான் காப்பாற்றி இன்னைக்கு என் பிள்ளைகளை காலேஜ் வரைக்கும் நான் படிக்க வச்சுருக்கேன். என் 3 பிள்ளைகளையும் காலேஜ் வரைக்கும் நான் படிக்க வச்சுருக்கேன். என்னுடைய உழைப்பு மட்டும். நான் வாழ்ந்த இடத்துல என் பிள்ளைகளுக்கு தெரியும், நான் வாழ்ந்த இடத்தினுடைய இருக்கிற ஜனங்களுக்கு தெரியும், எல்லா பேருக்குமே தெரியும். இவங்க ஒத்தால இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய உழைப்பு மட்டும்தான். இன்னைக்கு வரைக்கும் என் உழைப்பு மட்டும்தான். என் கணவருடைய ஒரு சாப்பாடுக்கோ ஒரு சிலிண்டருக்கோ வீட்டு வாடகை எதுக்குமே அவருடைய காசு கிடையாது. இன்னும் வரைக்கும் நான் வீடு கட்டியிருக்கேன். சென்னையில் வந்து 2 இடம் வாங்கினேன், 2 இடத்துல வீடு கட்டியிருக்கேன். நான் ஒத்த பொம்பளை நின்று அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. திரும்ப சென்னைக்கு வந்து பஞ்சாயத்து வச்சு திரும்ப என்னை கூப்பிட்டு வந்தார். இப்போ நான் வாழ மாட்டேன் கூப்பிட்டு வந்தார். சரி, அப்போ அதுக்கு முன்னாடி அவர் கூட்டிகிட்டு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். என் பிள்ளை கொண்டுக்கிட்டு என் பிள்ளை பசிக்குன்னு சொல்லி போக சொல்ல
எங்கள் அண்ணன் பொண்டாட்டி சாப்பாடு போட்டேன், நான் வெளியில் வந்துட்டேன். உடனே நம்ம பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அந்த வேகத்தோட சரி நம்ம ஏன் அவங்கக்கிட்டே இருக்கணும், நம்ம கட்டின புதுசாக இருக்கிற இடத்துலயே நம்ம போய் ஒரு ஓரமாக உட்கார்ந்துக்கிடுவோம். அவன் நம்மளுக்கு சம்பாதிச்சு தரணும் அவசியம் இல்லை. நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருக்க தன்னம்பிக்கை இருக்குது, தைரியம் இருக்குது. எங்கள் அப்பா அம்மா என்னை படிக்க வைக்கல, நான் 1ஆம் கிளாஸ் கூட நான் போகல, நான் படிக்காத பயங்கர முட்டாள் தான் நான். ஆனால் என்ன மாரி இன்னைக்கு யாரும் சம்பாதிக்க முடியாது, என் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது. என்ன மாரி இன்னைக்கு இந்த அளவுக்கு இப்பவுமே என்னை சுற்றி ஒரு ரூபாயாட்டி என் கையில் இருக்கு. எனக்கு ஒன்றுனா நானே என்ன பார்த்துக்கிறேன், என் பிள்ளைகளுக்கு பார்த்துக்கிறேன். மற்றபடி யாருடைய தயவு இல்லாமல் என் பிள்ளைகளை நான் வாழ வைக்கிறேன். என் புருஷன் என் கூட தான் இருக்கு, பக்கத்தில் தான் இருக்காரு. ஆனாலும் அவரை கொண்டு எனக்கு 1 ரூபா கூட பிரயோஜனம் கிடையாது. யாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எனக்கு தெரியும் அவர் இப்படிதாங்கிறது. இருந்தாலும் கணவன் ஒருத்தன் பின்னாடி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மரியாதை. அவர் இல்லைன்னா மரியாதை கிடையாது. அவர் சம்பாதிச்சு தரணும்னு அவசியம் இல்லை. அவருக்கு அவங்க பெற்ற பிள்ளைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் அவர் தான் என்ன உட்கார வச்சு சோறு போடணும். ஆனால் நான் என் பிள்ளைகளுக்கு எல்லாம் இன்னைக்கு வரைக்கும் என் பிள்ளைகளுக்கு என்னென்ன தேவை, பேரம்பேத்திலாம் இருக்குது, எல்லா பேருக்குமே என்னென்ன தேவை நான் மட்டும்தான் பார்க்குறேன். மற்றபடி அவரால் எனக்கு எதுவுமே கிடையாது. ஒரு கிளாஸ் தண்ணிக்கு கூட கிடையாது. என்னுடைய தன்னம்பிக்கை தான், என்னுடைய தைரியம் தான், என்னுடைய இதுதான். மற்றபடி அவருக்கு கிடையாது. அக்கா என்ன சொல்றாங்கன்னா, அது அம்மா வீடு, இது ஹஸ்பண்ட் வீடு, அதெல்லாம் கிடையாது. அக்காவோட அனுபவத்துல அவங்க சொந்த உழைப்புல உழைச்சு அவங்க